கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனித இனப்பெருக்க உறுப்புகள் சார்ந்து ஒரு 10 ஜிக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாகவே ஸ்பெம் பற்றி தான் இருக்கும் இதில். ஸோ விந்து திரவம், விந்து அணுக்கள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஜஸ்ட் லைக் தட் மாதிரி இல்லாமல் இதில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாலேஜ், நல்ல ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு க்ரோ ஆகும். வீடியோவை ஸ்டார்டிங் ஃபுல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, விந்து திரவத்தின் பெரும் பகுதியை உற்பத்தி செய்யும் சுரப்பி எது? உங்களுக்கு விந்து திரவம் வருது இல்லையா? ஸோ அதை வந்து உற்பத்தி செய்யும் பெரும் பகுதியை உற்பத்தி செய்யும் சுரப்பி எதுன்னு கேட்டிருக்காங்க. புரோஸ்டேட் சுரப்பி, செமினல் வெசிக்கல், கணையம் அண்ட் தைராய்டு சுரப்பி. இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். செமினல் வெசிக்கல் அப்படின்ற சுரப்பி தான் விந்து திரவத்தின் பெரும்பகுதியை உற்பத்தி செய்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா காமனான இதுதான். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், விந்து திரவத்தில் காரத்தன்மை அதிகரிக்க உதவும் சுரப்பி எது? காரத்தன்மையை அதிகரிக்க உதவும் சுரப்பி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரவத்தில் காரத்தன்மையை அதிகரிக்க உதவும் சுரப்பி எது? ஆப்ஷன் ஏ கல்லீரல், ஆப்ஷன் பி புரோஸ்டேட் சுரப்பி, ஆப்ஷன் சி பிட்யூட்டரி சுரப்பி, ஆப்ஷன் சி தைராய்டு சுரப்பி. ஆக்சுவலாக ஆன்சர் ஆப்ஷன் பி புரோஸ்டேட் சுரப்பி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த விந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் உயிருடன் இருக்கிறதுக்கு இது வந்து உதவுது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், பெண்களின் இனப்பெருக்க அமைப்பின் கீழ் அமைந்துள்ள பகுதி எது? பெண்களின் இனப்பெருக்க உறுப்பின் கீழ் அமைந்துள்ள பகுதி எது? ஆப்ஷன் ஏ சினப்பை, ஆப்ஷன் பி கருக்குழாய், ஆப்ஷன் சி கருப்பை வாய், ஆப்ஷன் டி சிறுநீர்ப்பை. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பை வாய். ஓகேங்களா? கருப்பை வாய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையையும் அதுக்கப்புறம் வந்து யோனி பெண் உறுப்பையும் இணைக்கக்கூடிய குறுகிய ஒரு பகுதி தான் கர்ப்பப்பை வாய். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த குழந்தை பிறக்கும்போது சொல்லுவாங்க, இன்னும் கர்ப்பப்பை திறக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கர்ப்பப்பையும் யோனியும் இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய ஒரு குறுகிய பகுதியை தான் வந்துட்டு நம்ம கர்ப்பப்பை வாயின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின், கர்ப்பப்பை வாயை தொடர்ந்து அமைந்துள்ள உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இது உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் நான் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ கருக்குழாய், ஆப்ஷன் பி சினைப்பை, ஆப்ஷன் சி யோனி, ஆப்ஷன் டி சிறுநீர் குழாய். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி யோனி. அதாவது யோனி அப்படின்றது வெஜினா, பெண்ணுறுப்பு. ஓகேங்களா? கர்ப்பப்பை வாயை தொடர்ந்து கீழே வந்து அமைஞ்சிருக்கிற உறுப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுறுப்பு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின், விந்தணுவின் தலையில் உள்ள முக்கிய அமைப்பு எது? விந்தணு அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன், அது ஒரு நீந்து போகக்கூடியதுன்ற போது அதுக்கு வந்து தலை, வால் இதெல்லாம் இருக்கும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மைட்ரோகாண்ட்ரியா, ஆப்ஷன் பி அக்ரோசோம், ஆப்ஷன் சி கருக்குழாய், ஆப்ஷன் டி பிளாசென்டா. ஸோ இதில் எது வந்து விந்து அணுவின் தலையில் உள்ள முக்கிய அமைப்புன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி அக்ரோசோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கருமுட்டையோ இதில் இருக்கக்கூடிய என்சைம் கருமுட்டையை வந்து வெளிப்புறத்துலேருந்து ஊடுருவி கரு உருவாகிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். இந்த விந்தணு தலையில் இருக்கக்கூடிய இந்த அக்ரோசோம்னால தான் அதில் சுரக்கக்கூடிய என்சைம்களால் வெளிப்புறத்துலேருந்து ஊடுருவி அந்த கருமுட்டையை வந்து அடைஞ்சு நமக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது கர்ப்பம் தரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், விந்தணுக்கு இயக்க ஆற்றல் வழங்கும் பகுதி எது? ஆப்ஷன் ஏ தலை, ஆப்ஷன் பி நடுப்பகுதி, ஆப்ஷன் சி வால் மற்றும் ஆப்ஷன் டி செல் ஜவ்வு. ஆன்சர் வந்து பி நடுப்பகுதி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், விந்தணுவை முன்னோக்கி நகர்த்தும் பகுதி எது? விந்தணு முன்னோக்கி, அதாவது விந்தணு நீந்தருக்கு உதவும் பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா வால். அப்போ ஆன்சர் வந்து சி வால். ஓகேங்களா? அப்போ தான் அதனால் நீந்தி போகிறதுக்கு வந்துட்டு ஒரு இதாக இருக்கும். ஓகேங்களா? நீந்தி போனால் தான் கர்ப்பப்பையில் போய் அந்த முட்டையை வந்து அடைஞ்சு கரு உருவாக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பெண் குழந்தை பிறக்கும்போது சினைப்பையில் எத்தனை முட்டை என்ன உள்ளது? அதாவது சினைப்பையில் என்ன இருக்கும்னு கேட்டிருக்காங்க. முதிர்ந்த முட்டைகள் இருக்குமா, இல்லை முதிர்ச்சி அடைந்த முட்டைகள் இருக்குமா, இல்லை விந்தணுக்கள் இருக்குமா, இல்லை கரு இருக்குமான்னு கேட்டிருக்காங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா முதிர்ச்சி அடையாத முட்டைகள் வந்து லட்சக்கணக்கான முட்டைகள் சினைப்பையில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சினைப்பையில் முதிர்ச்சி அடையாத முட்டைகள் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 9. ஒரே மாதவிடாய் சுழற்சியில் பொதுவாக எத்தனை முட்டைகள் வெளியேறும்? ஆப்ஷன் ஏ ஒரு முட்டை. ஓகேங்களா? ஆப்ஷன் சி ஒரு முட்டை. சில நேரங்களில் வந்துட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட முட்டைகள் கூட வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின், அதாவது மனித உடலில் புது உயிர் உருவாக தொடங்கும் முதல் செல் எது? இப்போது என்னென்னா கருமுட்டையும் விந்தணுவும் ரெண்டு சேர்ந்துருச்சு. முதல்ல உருவாகிறது என்ன நம்ம நினைப்போம்? ஸோ ரெண்டு சேர்ந்ததுக்கப்புறம் முதல் உருவாகுவது கரு நினைப்போம். ஆனால் அது கிடையாது. செல் தான் உருவாகும். சைக்கோட் அப்படின்ற செல் உருவாகி தான் நாளடைவில் அது கருவாக வளர்ச்சி அடையும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இன்றைக்கான ஒரு 10 ஜிகே சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா தகவலும் உங்களுக்கு புதுமையாக இருக்குமா, இல்லை ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா, அண்ட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா இந்த மாதிரி ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் போகிற டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வீடியோஸ் ரெடியாக இருந்துக்கு பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பேசலாம். பாய்.